அன்பார்ந்த மாடுபடி வீரர்களுக்கும் காளை உரிமையாளர்களுக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்து, தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு நலச்சங்கத்தினுடைய மாநில நிறுவன தலைவர் மதுரை கோடிப்பாளையம் டாக்டர் முடக்கத்தான் மணி 2021ஆம் ஆண்டு திமுகவுடைய போன தேர்தல் அறிக்கையில் சொல்லி காளை உரிமையாளர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை கொடுக்குறோம் சொல்லி மாதம் 1000 ரூபாய் காளை உரிமையாளர்களுக்கு உதவித்தொகை கொடுக்குறோம் சொல்லி சொல்லியிருந்தார் முதல்வர். 2026 பிறந்து ஆட்சி முடிஞ்சிருச்சு. 5 வருஷ காலம் ஆச்சு, 60 மாசம் ஆச்சு. ஒவ்வொரு காளைக்கு 60,000 ரூபாய் கொடுக்கணும். இப்படி பொய்யான வாக்குறுதியை கொடுத்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய காளை உரிமையாளர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை ஆக்கி, ஒரு பொய்யான வாக்குறுதியை கொடுத்தும் மக்களுக்கான இன்னமும் பொய் பிரச்சாரம் பண்ணி இருக்கக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு வன்மையாக கண்டிக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கு. அதே 2026ஆம் ஆண்டு உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு அலங்காநல்லூர்ல முதல்வர் மாடுபடி வீரருக்கு அரசாங்க விலை கொடுக்கிறோம் சொல்லி காத்தில் விட்ட பேப்பர் போல முதல்வர் ஏதோ வந்தோம் போன ஏதோ ஒரு அறிக்கையை விட்டு போவோம், மாடு பிடிக்கிறவங்க தானே இவங்க திருப்பி என்னத்தை கேட்டுருவாங்கன்னு சொல்லி முதல்வர் சிறந்த மாடுபிடி வீரனுக்கு அரசாங்க விலை கொடுக்குறோம் சொல்லி மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் ஆயிருச்சு. 2021ஆம் ஆண்டு வரை 2026ஆம் ஆண்டு வரை ஊரையும் பேரையும் அந்த மண்ணில் முத்திரை பதிக்கக்கூடிய ஒவ்வொரு வீரனுக்கும் வேர்வைக்கு போல ரத்தத்தை சிந்தி மறுவரவே எடுத்து வந்த மாடுபிடி வீரருக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம். தமிழகத்தில் ஒவ்வொரு இடத்திலும் இன்னைக்கு வரக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் யார் வந்தாலும் அங்க இருக்கக்கூடிய மாடுபடி வீரர்களும் காளை உரிமையாளர்களும் வீதிக்கு வந்து கேட்கணும், நீ சொன்ன வாக்குறுதியெல்லாம் எங்க? 5 வருஷ காலமா என்ன செஞ்ச? அதே மதுரையுடைய பாத்தீங்கன்னா மனிதனுக்கு மத்திய சிறைச்சாலை, ஜல்லிக்கட்டுக்கெல்லாம் சிறைச்சாலை மதுரை கீழக்கரை மைதானமா இருக்கு. மதுரை மாவட்டத்தில் கோயில் நகரமானது, அந்த கோயில் நகரத்தில் நடக்கப்பட்ட ஜல்லிக்கட்டு அழிவின் விளிம்புல இருக்கு. ஜல்லிக்கட்டை பூரா சுத்தி இருக்க ஜல்லிக்கட்டை பூரா சிறைபிடிச்சு கீழக்கரை மைதானத்தில் சிறைபிடிச்சு வச்சிருக்காங்க. அதுக்குத்தான் புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய இன்று எதிர்கட்சி தலைவர், நாளை முதல்வர் ஐயா புரட்சி தமிழருடைய எடப்பாடியாருடைய ஆட்சியில் கண்டிப்பாக பட்டி தொட்டியெல்லாம் தமிழகம்லாம் கோயில் விழா முன்னிட்டு நடத்தக்கூடிய ஜல்லிக்கட்டு கண்டிப்பாக நடக்கும். இந்த சிறையிலிருந்து கீழக்கரை மைதானத்திலிருந்து சிறையிலிருந்து விடுவிக்க வர்றார் புரட்சி தமிழர் எடப்பாடியார். கண்டிப்பாக என் அருமை உறவுகளை, மாடுபடி வீரர்களை, காளை உரிமையாளர்கள் நன்றாக சிந்திச்சு பார்க்க வேண்டும். கள்ளச்சாராயத்துக்கு தலா 10 லட்சம் ரூபாய் கொடுக்கக்கூடிய அரசு, உயிரை தியாகம் பண்ணக்கூடிய மாடுபடி வீரரும் காளை உரிமையாளரும், எத்தனையோ மாடுபடி வீரர்கள் இந்த மண்ணில் தியாகம் பண்ண வீரர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்கலன்னு சொல்லி தெருவில் உட்கார்ந்து போராடி இருக்கும். போராடி இந்த மண்ணில் செத்து மடிஞ்ச விழுந்த காலம் உண்டு. இதை நன்றாக அறிய வேண்டும். இதை கருத்தில் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாடுபடி வீரரும் காளை உரிமையாளர், திமுக இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேட்பாளர்கள் வந்தால் கண்டிப்பாக ஒவ்வொரு தெருக்குள்ள வரவிடாமல் நீ கேட்கணும். பட்டி துட்டியெல்லாம் பரவி இருக்கக்கூடிய மாடுபடி வீரர்களும் காளை உரிமையாளர்கள், என் அருமை உறவுகளை, புரட்சி தமிழுடைய சிவபாளைய சிங்கம் எடப்பாடி தங்கம் இன்னைக்கு ஒரு சாமானிய மனிதர், இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர், நாளை முதல்வர் ஐயா புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களுக்கு கண்டிப்பாக தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு நலச்சங்கம் முழுமையாக ஆதரவு கொடுத்து அவர்கள் செஞ்சார்ச்சி கோட்டையில் உட்கார வைக்கணும்ன்ற ஒரே இலக்கோடைய ஒவ்வொரு இடத்திலையும் ஆக்கப்பூர்வமாக வளரக்கூடிய தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு நலச்சங்கம் கண்டிப்பாக வீதியாக ஊராக ஜல்லிக்கட்டு நலச்சங்கம் சார்ந்து ஒவ்வொரு மாடுபடி வீரனுக்கும் காளை உரிமையாளருக்கும் எங்களுடைய குரல் ஒலிச்சுக்கிட்டே இருக்கும். கண்டிப்பாக 2026ஆம் ஆண்டு இந்த இருண்ட தமிழகம் வெளிச்சத்துக்கு வரும். புரட்சி தமிழுடைய எடப்பாடியார் இந்த கீழக்கரை மைதானத்திலிருந்து சிறையிலிருந்து விடுவிக்க வருவார். அப்பதான் கோயில் நகரத்தில் இருக்கக்கூடிய
அய்யனார் கோயில், முனியாண்டி கோயில் நடக்கக்கூடிய ஜல்லிக்கட்டுல நடக்கும். கண்டிப்பாக அனைவரும் பாருங்க, பார்த்துட்டு ஷேர் பண்ணுங்க. நன்றி உறவுகளை.